वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। என்ன தலைப்பு தெரியுமா? காவிய இதிகாசங்களின் நோக்கம் நல்லவை காய்த்தலா அல்லவை சாய்த்தலா. யாருக்கு புரியும்? நிறைவையும் தருவது எது? சொத்து சுகமா சொந்த பந்தமா? இதை பேசுவதற்கு இங்கே 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அறிஞர் பெருமக்களை நான் முதலிலே அறிமுகப்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக சொத்து சுகங்கள் தான் இன்றைக்கு மக்களுக்கு பெரிதும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தருகிறது என்று அந்த அணிக்கு தலைமை ஏற்று பேச வருகை தந்திருப்பவர் சென்னை தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றக்கூடிய என்னுடைய நீண்ட நாளைய நெருங்கிய நண்பர், என்னுடைய நீண்ட நாளைய நெருங்கிய நண்பர் திருமிகு முத்துமணி அவர்கள் இந்த அணியினுடைய தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர் உண்மையிலேயே மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் அந்த அணிக்கு வருகை தந்திருக்கும் சுவரட்டிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். பாகை எனக்கு ஆபத்துக்கு கை கொடுத்த சகோதரனாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி முத்துமணி அவர்களை அந்த அணியின் தலைமை ஏற்று பேச வருகை தந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல தாராளமா கை தட்டுங்க. நான் எங்களுக்கா தட்ட சொல்லி கேட்கிறேன். நல்ல கை தட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். உங்களுடைய நுரையீரலும் மண்ணீரலும் இதயமும் நல்ல வேலை செய்யும். இதை எங்க நான் படிச்சேன்னா சமீபத்தில் ஒரு புஸ்தகத்தில் படிச்சேன். யார் ரொம்ப கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு ஆயுசு அதிகரிக்குமா. எனவே நன்றாக கை தட்டுங்க. பாராட்டுவதற்கு அதை தவிர வேறு வழியே கிடையாது. அது எங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை உற்சாகப்படுத்தும். அந்த அணியினுடைய 2வது பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு அளவிலே ஒரு கவிதை போட்டியை நடத்தினார்கள். அந்த கவிதை போட்டி அரசர் அண்ணாமலை அறக்கட்டளை நினைவு கவிதை போட்டி. அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலே நடந்த அந்த போட்டியில் வைரமுத்து அவர்கள் எந்த கல்லூரியில் படித்து இன்றைக்கு திரைவானிலே தாரகையாக ஜொலிக்கிறாரோ அதே பச்சையப்பன் கல்லூரியில் பயின்ற காலத்தில் அண்ணாமலை அரசர் நினைவு அறக்கட்டளை கவிதை போட்டியில் 10,000 ரூபாய் முதற் பரிசை வென்றவர். இன்றைக்கு வேலூரிலே இருக்கக்கூடிய ஆஸ்கார் கேட்டரிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியினுடைய பிரின்சிபாலாக பணியாற்றக்கூடியவர், மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேச்சிலே முன்னுக்கு பின் ஒரு முரணியை பார்க்க முடியாது. மத்தியானம் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், உங்க பையன் என்ன செய்யறான்னு. 5 வயசு ஆயிருது, இப்ப என்ன செய்யறான்னு கேட்டேன். யூகேஜி முடிச்சிட்டு எல்கேஜி போயிட்டு இருக்கான்னு சொன்னார். அந்த அளவுக்கு மிக தெளிவாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர். சொத்து சுகமே என்ற அணியினுடைய 2ஆம் நிலை பேச்சாளராக வருகை இருந்திருக்கிறார். அந்த அணியினுடைய ஒரு ஓரத்தில் பார்க்கிறீர்களே சகோதரி சங்கீதா,
அவர்கள் வெறும் சங்கீதா அல்ல, அவர்கள் டாக்டர் சங்கீதா. டாக்டர் பட்டம் இந்த இளமையிலேயே பெற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட அவர் சென்னையிலே ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவரும் இன்று மனிதனுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளிக்க வல்லது சொத்து சுகங்களே என்ற அணியிலே பேச்சாளராக வருகை தந்திருக்கிறார். இவரை நீங்கள் அடிக்கடி விஜய் டிவியிலே பார்க்கலாம், ராஜ் டிவியிலே பார்க்கலாம், கலைஞர் டிவியிலே பார்க்கலாம், சன் டிவியிலே பார்க்கலாம். சுருக்கமா சொல்லிட்டு போங்களேன், எல்லா டிவியிலும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மண்ணையா என்ன பார்த்து சொல்றது காதுல விழுது. எல்லா டிவியிலும் சொன்னா டிஸ்கவரி சேனல்ல பார்க்க முடியுமா சார் ஒரு பையன் கேட்டாலும் கேட்டுருவோம். அதனால நான் அதெல்லாம் விலக்கிட்டு சொல்லணும். இப்படி அடிக்கடி தொலைக்காட்சியிலே வந்து அசத்த போவது யார் என்ற நிகழ்ச்சியிலே வந்து அனைவரையும் அசத்தக்கூடியவர் அருமை தங்கை சங்கீதா அவர்கள். இவங்கெல்லாம் சொத்து சுகம் தாயா மனுஷனுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருகிறது என்று பேச வருகை தந்திருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொத்து சுகமாயா மனுஷனுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருகிறது. சொத்து சுகங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சி மனநிறைவு தராது. அது தருவதை காட்டிலும் மக்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது சொந்த பந்தங்களே என்று பேச வருகை தந்திருப்பவர் ஆவடியிலே என்ன கல்லூரி? ஜெயா கல்லூரி. ஜெயா கல்லூரியிலே தலைமை தமிழாசிரியராக எச்ஓடியாக பணியாற்றக்கூடியவர் என்னுடைய அருமை நண்பர் பழனி அவர்கள். அவர் சொந்த பந்தங்களே என்ற அணியினுடைய தலைமை பேச்சாளராக இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா மேடையில எல்லோரை காட்டிலும் பளிச்சுன்னு தெரியக்கூடியவர் அவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அழகான சட்டை அணிந்து புது மாப்பிள்ளை, ஆகவே புது சட்டை அணிந்து இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அப்ப பேச வந்திருப்பதும் புதியவரோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பழம் தின்று கொட்டை போட்டவர். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர் அவர். அந்த அணியுடைய தலைமையேற்று வருகை தந்திருப்பது அந்த அணிக்கு பெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய பலத்தை தருவதாக இருக்கிறது. அடுத்தாற் போல அமர்ந்திருப்பவர் அருமை நண்பர் தாக்கூர் சதாசிவம் அவர்கள். அண்மையிலே இருக்கக்கூடிய ஆரணி அடுத்த திமிரியிலே இலக்கிய பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் வைத்திருப்பதோ வணிக தொழில், ஆனால் அதை விட்டுவிட்டு எல்லா வேலையும் கவனிக்கிறார். தமிழ்நாட்டிலே சென்னை முதற்கொண்டு கன்னியாகுமரி வரை எல்லா ஊர்களிலும் சென்று இன்றைக்கு பட்டிமன்றம் பேசக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வருகிற இலக்கியவானின் தாரகை அருமை நண்பர் தாக்கூர் சதாசிவம் அவர்கள். அவர் சொந்த பந்தங்களே என்று பேச வருகை தந்திருக்கிறார். காலையில வசந்த டிவியில பேசியிருக்கிறார். நாளைக்கு ஒரு டிவி, இப்படி தினசரி ஒரு டிவியில பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தாற் போல அமர்ந்திருக்கிறார். பாருங்க, ஒபாமா ஆட்சி செய்யக்கூடிய அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில இருந்து வந்த தேவதையோ என்று நமக்கெல்லாம் ஐயத்தை தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும், சொந்த பந்தத்தை பற்றி பேச வருகை தந்திருந்தாலும், அம்மையார் அவர்கள் எந்த அளவுக்கு சொத்து சுகங்களிலே மிதந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய அலங்காரத்தை பார்த்தாலே நன்றாக தெரியும். அவர் இந்த இடத்திலே சொந்த பந்தங்கள் தான் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருவது என்ற அணியுடைய நிறைவு பேச்சாளராக இங்கே பேச வருகை தந்திருக்கிறார். நடுவர். என்ன நடுவர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்றதையும் எடுத்து உங்கள் உள்ளங்களிலே நான் நடுகிறேன், அதனால் நான் நடுவரே தவிர வேற ஒண்ணும் எனக்கு முக்கியமான பணி எல்லாம் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட 6 மிகச்சிறந்த பேச்சாளர்கள், 6 பேரும் 6 வெவ்வேறு ஊர்களிலே இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பட்டிமன்றம் என்று சொன்னால் மக்கள் அதிக அளவில் கூடுகிறார்களே, என்ன காரணம்? மண்ணையா இதை எங்கிட்டே ஒரு நாள் கேட்டார். ஏன் சார் தனியா ஒருத்தர் பேசுறாரு, தனி உரைன்னா என்ன அர்த்தம்? அவர் மேடையில தனியா உட்கார்ந்து பேசுவார், அதான் தனி உரை. ஆனா பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் என்று சொன்னால் இவ்வளவு நிரம்ப ஜனங்கள் கூடுகிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டால் வாத திறமைதான் காரணம், பேச்சாற்றல் தான் காரணம். வக்கீலுடைய பேச்சாற்றலால் குற்றவாளி நிரபராதி ஆகிறான். வக்கீல் பேச்சாற்றல் குறைந்தவராக இருந்தால் நிரபராதி குற்றவாளியாக மாறிவிடுகிறார் இல்லவா? ஆகவே வாத திறமை இருந்தால் தான் பட்டிமன்றத்திலே கொடிகட்டி பறக்க முடியும். இவர்கள் 6 பேருமே வாத திறமையில் வல்லவர்கள். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அமெரிக்காவுக்கு போன அவரை பார்த்து ஒரு பெண்மணி ஆசைப்பட்டு ஒரு வார்த்தை கேட்டாள். என்ன கேட்டால் தெரியுமா? சுவாமி, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார்.
நாம தான் என்ன சொல்லியிருப்போம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் விவேகானந்தர் கேட்டார், என்னை பார்த்து இந்த எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது என்று கேட்டார். உங்களை திருமணம் செய்து கொண்டால் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு அழகிய மகனை எனக்கு பிறப்பான் அல்லவா, அதனால் தான் உங்களை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடனே சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அதற்கு ஏன் இன்னும் 10 மாத காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டுமே, ஏன் என்னையே நீங்கள் உங்களுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளலாமே என்று சொன்னாரே. இதுதான் வாதத்திறம், இதுதான் வாதத்திறம். சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நம்முடைய இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், அவரை பார்த்து உடம்பிலே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்த ஒரு வெள்ளைக்காரன் கேட்டான். கொலஸ்ட்ரால் என்னன்னா கொழுப்புன்னுவாங்க. அதை சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. அந்த வெள்ளைக்காரன் கேட்டான், பாருங்க நாங்க யூரோப்பியன்ஸ் எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு ஒரே கலர்ல இருப்போம், ஆனா நீங்க இந்தியன்ஸ் மட்டும் ஆளுக்கு ஒரு கலர்ல இருக்கீங்க. ஒருத்தர் சிவப்பா இருக்கீங்க, ஒருத்தர் கருப்பா இருக்கீங்க, ஒருத்தர் மாநிறமா இருக்கீங்க, ஒருத்தர் மஞ்சள் நிறம், ஒருத்தர் பொன்னிறம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரா இருக்கீங்களே, என்னையா காரணம்னு கேட்ட போது ராதாகிருஷ்ணன் என்ன தெரியுமா சொன்னார்? வேற ஒண்ணும் இல்ல, கழுதிங்க எல்லாம் ஒரே கலரா தான் இருக்கும், குதிரைங்கள்ல தான் வெவ்வேறு கலர் இருக்கும்னு சொன்னார். சொன்ன வெள்ளைக்கார வாய முடிவு போயிட்டான். வாத திறமை இருக்கணும். சில பேருக்கு என்ன பேசுகிறோம்னே தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருப்போம். என்ன பேசுகிறோம்னே தெரியாது. ஒண்ணு இல்ல, ஒரு பஸ் போயிட்டு இருந்தது, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்தது, இரவு நேரம். அந்த இரவு நேரத்தில் போகும்போது டிரைவர் என்ன செய்தார், கொஞ்சம் கண்ணசுட்டார். கண்ணசுனே என்ன ஆச்சு, பஸ் போய் ஒரு புளிய மரத்தை போய் முத்தமிட்டது. முத்தமிட்ட அந்த மயக்கத்திலே கொஞ்சம் கவிழ்ந்து விட்டது. ஒரு 2-3 பேர் சிவலோகம் போயிட்டாங்க, 2-3 பேர் வைகுண்டம் போயிட்டாங்க. ஒரு ஆளு கை போயிடுச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். கண்டக்டர் பார்த்தார், ஐயா கை போறதுக்கே இந்த கத்து கத்திரி, அங்க பாரியா தலை போறவனே கம்முன்னு இருக்கான், நீ என்னையா கை போறதுக்கே இந்த கத்து கத்திரின்னு சொல்றான். இது என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே பேசக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் பேசினால் என்ன ஆகும் என்பதற்கு நான் பல ஊர்களை நான் பார்த்திருக்கேன். இந்த பட்டிமன்றம் கேட்டு பல ஊர்கள்ல நல்லதும் நடந்திருக்கு, பல ஊர்ல அதற்கு எதிர்மாறானதாகவும் நடந்திருக்கு. அண்மையில நீங்க லைன்ஸ்ல பட்டிமன்றம் போட்டீங்க, இளைஞருடைய திறமைகளை எல்லாம் முடக்குவது வீடா நாடா என்று போட்ட போது, வீடு எந்த அளவுக்கு ஒரு இளைஞருடைய திறமைகளை முடக்குகிறது என்று நாங்கள் பேசியதை கேட்டு வீட்டில் பெற்றோர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளை அடிக்கடி மட்டம் தட்டி பேசுவதனால் பிள்ளைகளினுடைய மனம் எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை மேடையிலே நாங்கள் பேசியதை கேட்டு, விழா முடிந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டு இருந்த போது ஒரு போலீஸ்காரர் வந்து சொன்னார், மண்ணையா உண்மையா சொன்னார், ஐயா இன்னைக்கு உங்க பேச்சை கேட்ட பிறகு இதுவரையிலும் என் பையனை நான் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் என் பையனை நான் திட்ட மாட்டேன், தட்டி கொடுத்தவனை நான் உற்சாகப்படுத்துவேன்னு சொன்னாரு. அதுதான் பட்டிமன்றத்தினுடைய வெற்றி இல்லையா? நடந்தது. நான் நடந்ததை சத்தியமாக சொல்லுகிறேன். அந்த நிகழ்ச்சியை அருகிலே இருந்து பார்த்தவர் பழனி, அருகிலே இருந்து பார்த்தவர் சகோதரி சங்கீதா, அருகிலே இருந்து பார்த்தவர்கள் தான் சதாசிவம் அன்பு இல்லையா? இது கண்கூடாக நடந்த நிகழ்ச்சி. இன்னொரு ஊர்ல ஒரு பையன் என்ன செய்தான், தற்கொலை பண்ணிக்க போனவன் திரும்பி வந்துட்டான். என்னன்னு கேட்டா, நான் ஒரு கவிதையை படிச்சையா, அந்த கவிதையை படிச்ச உடனே என் தற்கொலையை எண்ணத்தையே நான் கைவிட்டுட்டேன். என்னப்பா பேர்பட்ட கவிதைன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சார் என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா சார், என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா சார், அதனால நான் இந்த உசிரே வேணான்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன் சார். அந்த நேரத்துல ஒரு கவிதை படிச்சேன். என்ன தெரியுமா கவிதையில இருந்தது? உடல் ஊனமுற்றவன் கூட பிச்சை எடுத்தாவது தன்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் நானோ யாரோ ஒருத்தி என்னை ஏமாற்றி விட்டால் என்பதற்காக என்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டு என்னை பெற்றெடுத்த தாயை நான் கலங்க வைக்க இருந்தேனே என்ற அந்த கவிதையை நான் படித்தேன். என் தற்கொலை எண்ணத்தையே நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். இந்த ஒரு கவிதைக்கு இருந்த ஒரு வல்லமை ஒரு பேச்சாளருக்கு கரூர்ல வந்துச்சு. கரூர்ல ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த ஊர்லயும் இதே போலத்தான் ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், டிவி டவர் மேல மடமடன்னு ஏறி இருக்கான். இந்த ஏர்டெல் டவர் மேல ஏறிட்டு என்ன பண்ணிருக்கான், ஏறப்போ சொல்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இந்த பட்டிமன்றம் நடந்திருக்கு. அந்த பட்டிமன்றத்துல பேசுற ஒரு நடுவரை பேச அவன் கொஞ்ச நேரம் கேட்டான். அவனுக்கு மனசே மாறி போச்சு. நேரம் கடற்கடன்னு அங்க இருந்து கீழே இறங்கினான். இறங்கி வந்து நடுவர் காலில் தடால்னு விழுந்தான். என்னப்பா தம்பின்னு கேட்டார்.
நான் சாகலான்னு போன சார், டவர் மேல ஏறி குதிச்சு, ஆனா உங்க பேச்சிய மனசு அடியோட மாத்திருச்சு சார் அப்படின்னா. எப்படின்னாரு, உங்களை மாதிரி பேசி ஊரை கெடுக்கிறவனெல்லாம் உயிரோட இருக்கும் போது நான் ஏன் சாகணும்னு நினைச்சு இறங்கி வந்துட்டேன் சார். ஒரு கவிதை சாக போன இளைஞனை மனம் மாற்றியது. அதே நேரத்தில் மோசமான பேச்சாளர் ஒருவருடைய பேச்சும் ஒருவருடைய மனதை மாற்றி இருக்கிறது. ஆனால் இங்கே பேசக்கூடியவர்கள் எல்லாம் மிக திறமை வாய்ந்த பேச்சாளர், மிக அற்புதமான பேச்சாளர்கள். ஆகவே அப்படிப்பட்ட பேச்சாளர்கள், நான் ஏன் இவ்வளவு நேரம் முன்னுரை நீட்டித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டால், இந்த போலூர் மக்களுக்கு இன்னும் பதவி ஆசை இல்லை போல் இருக்கிறது. அங்கங்கே பதவிகளுக்காக எவ்வளவு பேர் தேர்தலிலே போட்டியிட்டு எவ்வளவு பணத்தை எல்லாம் செலவழிக்கிறார்கள். ஆனால் இங்கே விழா கமிட்டியை சார்ந்த உலகநாதன் ஐயா அவர்களும் மண்ணு சண்முகம் ஐயா அவர்களும் எல்லாருக்கும் இங்கு நாற்காலி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆங்காங்கே தொலைவிலேயே பல பேர் நின்று கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பேச்சு நல்லா இருந்தா கேட்போம், இல்லைன்னா அப்படியே பின்வாங்கி போயிடலாம் என்பதற்காக அவர்கள் தொலைவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக நான் பேச்சை முடித்தவுடனே இந்த பட்டிமன்றம் சூடேற தொடங்கும். அதன் பிறகு நீங்கள் நிச்சயமாக அமர்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த பட்டிமன்றம் சுவையாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தோடு நிறைவான ஒரு செய்தி. மகிழ்ச்சி என்றால் என்ன, மன நிறைவு என்றால் என்ன? மகிழ்ச்சி என்றால் என்ன, மன நிறைவு என்றால் என்ன? ஒரே ஒரு சின்ன விளக்கம். இப்ப அன்பரசு சார் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வந்தவுடனே என்ன கேட்டார், நான் போன்லயே என்ன தெரியுமா கேட்டார், ஊரை விட்டு புறப்படுறப்பவே உங்களுக்கு என்ன செஞ்சு வைக்கணும்னு கேட்டார். பல ஊர்ல எல்லாம் கேட்கவே மாட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க, டீ காபி சாப்பிடுறீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்துல எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு மேடைக்கு போனா பேச்சு வராது, ஏப்பம் தான் வரும், அது மேடைக்கு அழகில்ல, அதனால ஒரு 2 பிஸ்கட் ஒரு காஃபி இருந்தா போதும்னு நான் போன்ல சொன்னேன். ஆனா என்னென்ன பண்ணி வச்சிருந்தார் தெரியுமா? அது என்னன்னே தெரியல. ஒரு சிப்ஸ், காலிஃபிளவர் சிக்கன், அந்த காலிஃபிளவர் பக்கோடா, அதுக்கப்புறம் கட்லெட், ஒரு சுவையான பண்டத்தை நான் இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். எவ்வளவு நாள் நான் அதை பார்த்து பார்த்து என்ன நல்லா இருக்குன்னு இதை சாப்பிடுறாங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அதை பார்த்த உடனே வெறுத்து வந்த நான் இன்றைக்கு அன்பரசு ஐயா வீட்டில் அந்த கட்லெட் செஞ்சிருந்தாங்க பாருங்க, இதை சாப்பிடுகிற போது இவ்வளவு வேண்டாம் என்று சொல்லி கூட இவ்வளவு வலிந்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்களே என்று அதை உண்ணும் போது ஏற்பட்டது, நாவுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்களே, இதை டாக்டர் அம்மா பிராக்டிஸ் விட்டுட்டு மேல வர்றாங்க. நீங்க அவங்க தன்னுடைய கையால பரிமாறுவதை அந்த வில்லத்திற்கு சென்றவர்கள் அனைவருமே உணர்ந்திருப்பார்கள். எவ்வளவு பெரிய மருத்துவர், கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கு வசதியாக கண்தானம் செய்பவர்கள் இந்த நாட்டிலே இருக்கும் போது அந்த கண்தானம் பெறுவதற்கு டாக்டருடைய ஒத்துழைப்பு தேவை. அந்த டாக்டர் அம்மா அவர்களை நள்ளிரவு நேரத்தில் அழைத்தால் கூட கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் இதுவரை கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட கண் பார்வை பெறுவதற்காக எந்த நேரமாக இருந்தாலும் சென்று அந்த கண்தானம் பெற அந்த டாக்டர் அம்மா உதவி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த அம்மையார் எங்களுக்கு தங்களுடைய கையால் பரிமாறுகிறார்கள் பாருங்க. அதனால் உண்டாவது மன நிறைவு இல்லையா? உணவு பொருளால் ஏற்படுவது மகிழ்ச்சி, அதை உள்ளன்போடு பரிமாறுவதால் ஏற்படுவது மனநிறைவு. அதனால் தான் அவ்வையார் என்ன தெரியுமா சொன்னார்? ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பு இல்லா கூழித்தாலும் உண்பது அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின், நீங்க நல்ல பாசுவலி பச்சரிசியில செஞ்ச சைவ புலவு பரிமாறினாலும் சரி, மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனி வர்க்கங்களை பரிமாறினாலும் சரி, பால் சோற்றை பரிமாறினாலும் சரி, இல்ல தேனையும் பாலையும் கலந்து பரிமாறினாலும் சரி, உங்கள் முகத்திலே மட்டும் அன்பும் அக்கறையும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பரிமாறுகிற பொருளால் நிச்சயம் மகிழ்ச்சியை உண்டாக்க முடியாது, மன நிறைவை உண்டாக்க முடியாது, மேலும் பசிதான் அதிகரிக்கும் என்று அவை பாட்டி சொல்லுகிறாளே. எனவே மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது எது? சொத்து சுகமா, சொந்த பந்தமா? சொத்து சுகம்னா என்ன? நிலபுலம், காடு கழனி, மாடு மனை, வீடு வாசல், இதெல்லாம் சொத்து. சுகம்னா என்னடா, இவ்வளவு வாங்கிட்டு ஏசி மிஷின்ல கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஏசி